லுக் அட் உதய் அவர்கள் அந்த பேட்ஜ் போட்டுட்டு நேற்று சட்டசபைக்கு வந்தது வந்து எப்படி இருந்தது உங்களுக்கு? எனக்கு ரொம்ப சைல்டிஷாக இருந்துச்சு. 30 நாள்லேயே வந்து இந்த ஆட்சி கவுந்துரும், சரியில்லை, தெரியல, இது வந்து நியூஸன்ஸாக தெரியுது எனக்கு. இப்போ அவர் வந்து அசம்பிளியில் கூட சும்மா உட்காந்துருக்கிறது காரணமே வந்து இஸ் கிவிங் தட் ரூம் டு உதயநிதி பிரதர். இட் வில் டேக் 2 minutes ஃபார் தட் மேன் டு க்ளோஸ் இட், பட் ஈ வில் நாட் டூ. ஒரு ஆப்போசிஷன் லீடரோட ஆக்ட் அண்ட் ரோலே வந்து அங்கே தான், அதையும் வந்து அவர் டாமினேட் பண்ணிட்டாருன்னு வைங்களேன். Holidays-nale, adu nama GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Taste the Milky Mist ice cream once and there is no turning back. Milky Mist ice cream. ஸ்வஸ்திக் விஷன் வழங்கும் தென்பதியின் இயக்கத்தில் கொடப்பாடி ஜெ ராஜேஷ் நடிக்கும் அங்கீகாரம் ஜூன் 26 முதல் உங்கள் திரையரங்குகளில். பெரிய ஒரு குவாலிட்டி வந்து அவரோட சைலன்ஸ். இந்த சைலன்ஸில் வந்து என்ன அப்படின்னா, he just observes and then he'll destroy you. இப்போ இருக்கிற அவரோட அந்த பொசிஷனுக்கு வந்து நாட் ஆல் த டைம் யூ ஹேவ் டு பி சைலண்ட்ன்ற ஒரு விஷயம் மக்கள் எதிர்பார்க்குறாங்க இல்லையா? அவர் எங்கெல்லாம் பேசணுமோ அங்கே எல்லாத்தையும் பேசிக்கிட்டு தானே இருக்காரு. இப்போ இந்த எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம்லாம் ரொம்ப சென்சிட்டிவ் டெலிகேட்டான விஷயம் தான். பீப்புள் ஆர் சஃபரிங், ஈவன் ஐ சப்போர்ட் அண்ட் ஸ்டாண்ட் பை த பீப்புள் ஒன்லி. பட் வாட் இஸ் டு பி அண்டர்ஸ்டுட் ஹியர் இஸ், புது வண்டியை எடுத்து இதை ஓட்டுங்கன்னு சொல்லியிருந்தா அவர் அதை போய் இடிச்சிருந்தாருன்னா நம்ம சொல்லலாம். இப்போ தான் வந்து அவர் உட்கார்றாரு, ஒரு டயர் பஞ்சர் ஆகுதுன்னு வைங்களேன், அந்த டயரை ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த டியூப்பில் ஏற்கனவே ஒரு 12 பஞ்சர் போட்டு வச்சுருக்காங்க. திஸ் இஸ் ஹவ் தே ஹவ் ட்ரீட்டட் தட் கார். பட் மேன் டசன்ட் வாண்ட் டு புட் another பஞ்சர், 13th பஞ்சர் போட விருப்பம் இல்லை அவருக்கு. டயரே மாத்திரான்றாரு. ஒரு ஃப்ரெண்டு வந்து டிஎம்கே சைடாக தான் சர்வேலாம் எடுத்துகிட்டு இருந்தான். கடைசி வரைக்கும் என்ன சொன்னான்னா, ஷாம் பிரதர் இவங்கெல்லாம் வந்து வச்சு செய்ய போகிறாங்க, அவங்கள 85% காட்டுது அப்படின்னு சொன்னாங்க. 1 person, 1 vibration and 1 name Vijay is ruling the government. நான் போகிறதுக்கு முன்னாடி சிம்ரன் ஃபேமிலி, நான் இறங்கி வந்ததுக்கப்புறம் சிம்பு வாஸ் வெயிட்டிங். ஸோ அதாவது இது இப்போ கூட அதை கூட ஒரு நியூஸில் போட்டாங்கங்க, இவரை வந்து ஆக்டர்ஸை மீட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் இது பெரிய பெரிய விமர்சனத்துக்கு உள்ளான ஒரு விஷயம். அதாவது என்ன உட்காந்துட்டு ஃபோட்டோக்கு போஸ்ட் இல்லை, ஏன் நீங்கள் வந்து எப்போதுமே அதையே பிடிக்கிறீங்க, நெகட்டிவிட்டியே ஏன் சொல்லிகிட்டே இருக்காரு? முக்கியமான நபருடன் ஒரு அழகான நேர்காணல் அப்படிதான் சொல்லணும். எங்கே ஆரம்பிக்குது, எப்படி ஆரம்பிக்குது, எதை பற்றி ஆரம்பிக்கிறது அவளை யோசிக்க வேணாம். ஒரே நபரை பற்றி தான் பேச போகிறோம், நிறைய விஷயம் பேச போகிறோம். வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஷாம். ஹவ் ஆர் யூ? 1-2 மாதம் இருக்குமா இருக்கும் உங்கள்ட்ட நான் சொல்லி அப்போ கூட நீங்கள் வந்து ஏதோ சொல்கிறாப்புல நடந்துருச்சா? ஹாப்பியா? அது நான் உங்களே கேட்கணும். யூ ஆர் ஹாப்பியா? ஐ வாஸ் ஆல்ரெடி கான்ஃபிடென்ட் அபவுட் இட்ல. ஐ மீன் அவரோட பழகினதுனால, அவரை தெரிஞ்சதுனால, அவரோட குவாலிட்டிஸ் தெரிஞ்சதுனால ஐ வாஸ் டெட் ஷுவர் தட் இஸ் கோயிங் டு மேக் இட். எனக்கு பர்சனலாக வந்து 109 நம்பர் வந்து கொஞ்சம் கம்மி தான். ஐ வாஸ் ப்ரெடிக்டிங் அண்ட் பெட்டிங் வித் பீப்புள் அரவுண்ட் 130 மினிமம். அதான் நடந்தது. ஆனால் ஒரு மாதம் வந்து என் கேங் வந்து என்னை வச்சு லெஃப்ட் ரைட் செஞ்சாங்க. மே 4th முன்னாடி என் கேங்கில் வந்து ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ப்ரோ டிஎம்கே, 2 ஏடிஎம்கே, 1 or 2 பீப்புள் நியூட்ரல், எனக்கு தெரியாது யார் வர போகிறான்ட்டு. ஒரு ஃப்ரெண்டு, வி ஹேவ் அ மிக்ஸ் ஆஃப் 3 girls and 7 guys. எங்கள் அதுதான் குரூப். அதில் ஒரு பொண்ணு வந்து ஹார்டன்ட் ஃபேன் ஆஃப் விஜய் அண்ணா. அவன் மட்டும்தான் என்னை சப்போர்ட் பண்ணான். நீ விட்டே கொடுக்காத, பரவாயில்ல அவங்க என்ன சொன்னாங்கனாலும் விட்டே கொடுக்காதங்கிறது நீரோ. இந்த ஒரு மாதம் வந்து தே டார்ச்சர்ட் மீ டு த கோர் ஷோ. தே லிட்ரலி காலிங் மீ எவ்ரி டே அண்ட் சேயிங், மச்சான் ஒரு சீட்டு வரதே கஷ்டம், நீ என்ன கான்ஃபிடென்ஸில் போய் எல்லா இன்டர்வியூலாம் சொல்லிகிட்டு இருக்க, மொக்க வாங்க போகிற நீ, அப்புறம் யார் யார் எங்கெங்கே நிப்பாட்டுறாங்கன்னே தெரியல, யூனோ நான் ஸ்டாப். அப்புறம் வந்து இப்போ தான் சர்வே எடுத்து பார்த்தோம், 85% வந்து டிஎம்கே, 15%ல வந்து ஒரு 3% வந்து டிவிகே. இல்லை எனக்கே என்னென்னா, அந்த இன்டர்வியூவில் நீங்கள் சொன்ன ஒரு விஷயம், திஸ் மேன் இஸ் கோயிங் டு கிரியேட் ஹிஸ்ட்ரி. நீங்கள் எனக்கு வந்து என்ன அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட்டாக அப்போயே சொன்னீங்க, திஸ் கை இஸ் கோயிங் டு கிரியேட் ஹிஸ்ட்ரி அப்படின்ற ஒரு விஷயம்? பேசிக்லி அது எனக்கு தெரிஞ்சு இப்போ கூட 2-3 பேர் கேட்டாங்க, எதனால நீ அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிற அப்படின்னும் போது, ஐ திங்க் ஐ ஹேவ் திஸ் ஹேபிட் ஆஃப் ரீடிங் பர்சனாலிட்டிஸ். அது ஒரு ஹாபி மாதிரி பண்ணுவேன்.
whenever I'm free, இப்போது ரஜினிகாந்த் சாரோட ஹிஸ்ட்ரி எடுத்து அவர் எங்கே ஸ்டார்ட் பண்ணார், சைல்டுஹுட் எப்படி இருந்தது, எது வந்து அவரோட டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்தது, எங்கே அவர் ரொம்ப ஹியூமிலியேட் ஆகினார், தென் ஹவு டிட் he டேக் இட் அப் அப்படிங்கிறது, இந்த மாதிரி ரஜினி சாரை நான் ஏன் உதாரணமாக சொல்கிறேன்னா ஈஸியாக கனெக்ட் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி நான் லீடர்ஸோட பயோவை எடுத்து பார்ப்பேன். இந்த மாதிரி ரீட் பண்ணுறதுல எனக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீலிங், ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயம் கிடைக்கும். ஸோ வென் ஐ ரீட் அபவுட் கிரேட் லீடர்ஸ் அண்ட் கிரேட் அச்சீவர்ஸ், ஒரு 4-5 குவாலிட்டிஸ் வந்து அப்படியே வந்து அண்ணா கிட்ட இருந்தது. ஓவரால் ஐவ் ரெட் அண்ட் ஐவ் realized that these qualities is what has made them so strong or so big or such big achievers. அந்த குவாலிட்டிஸ்னால் திடீர்னு பார்த்தா நம்ம தளபதி கிட்ட இருக்குது. அதோட மிகப்பெரிய ஒரு குவாலிட்டி வந்து அவரோட சைலன்ஸ். யூஸ்வலாக வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா, டேய் அவனை பேச வேணான்னு சொல்கிறா, டேய் அவனை வாயை திறக்க வேணான்னு சொல்லு, என்னென்னமோ பேசுவான், அவனை சும்மா சைலண்ட்டாக இருக்க சொல்லுப்பா, பேசாமல் இருந்தாலே பெரிய விஷயம், இப்படி தான் சொல்லி கேட்டிருக்கோம். இப்போ பார்த்தா அவரை பேச சொல்லுங்கள் பேச சொல்லுங்கள் பேச சொல்லுங்கன்னு கத்திட்டு இருக்காங்க. பட் அதோட பவர் இஸ் த சைலன்ஸில் வந்து என்ன அப்படின்னா, he just observes when he's silent. அதாவது அவருக்கு பேச தெரியாதோ இல்லை கான்வர்சேஷனில் இன்வால்வ் ஆக தெரியாதோங்கிறது இல்லை. he has this pattern of being just silent and watching and observing and analyzing, and then he'll destroy you. No, as you said, like, you know, he's got the pattern, but இப்போ இருக்கிற அவரோட அந்த பொசிஷனுக்கு வந்து not all the time he have to be silent என்ற ஒரு விஷயம் மக்கள் எதிர்பார்க்குறாங்க இல்லையா? இல்லையே, அவர் எங்கெல்லாம் பேசணுமோ அங்கே எல்லாரும் இடத்தையும் பேசிக்கிட்டு தானே இருக்காரு. See Shobha, first of all, you should understand one thing. This is one unimaginable event which has happened. One person, one vibration and one name Vijay is ruling the government. அவரோட எம்எல்ஏஸாக இருக்கட்டும் இல்லை சப்போர்ட்டாக இருந்து யாருக்கும் யாருமே தெரியலன்றாங்க. அதை வந்து அவங்க நெகட்டிவாக சொல்கிறாங்க. யார் எங்கே நின்றானே தெரியல, யார் அமைச்சர்னே தெரியல. ஸோ யூ ஆர் இன்க்ரீஸிங் த பவர் ஆஃப் தட் நேம். அது ரிக்வயர்டு இல்லைங்கிற மாதிரி இருக்குது. அப்போ வந்து அவர் என்ன கான்ஃபிடென்ஸில் இருந்திருக்கணும், சேயிங் தட் யூ டோன்ட் ஹாவ் டு நோ ஹூஸ் கண்டெஸ்டிங், இட்ஸ் மீ, இட்ஸ் விஜய். அப்போ அவருக்கு எவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இருக்கணும், எவ்வளோ கன்விக்ஷன் இருக்கணும், எவ்வளோ ரீட் பண்ணியிருப்பார் அவர். இதெல்லாம் சொல்லும் போது இந்த சொன்னேன் இல்லையா, இந்த ஏடிஎம்கே ஃப்ரெண்ட்ஸ் டிஎம்கே ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னை கூப்பிட்டு கலாய்ப்பாங்க. என்னடா எல்லா இடத்துலையும் உங்கள் ஆளே நிற்கிறாரு அப்படின்லாம் சொல்லுவேன். இந்த எலெக்ஷன் முடிச்சதுக்கப்புறம் தான் அவங்களுக்குலாம் ஃபோன் போட்டேன். ஒருத்தன் ஃபோன் எடுக்கல, எல்லாம் ஓடிட்டாங்க. ரெண்டு பேர் ஸ்விட்ச் ஆஃப் ஃபோனை. கடைசியாக ஒரு 8 மணிக்கு ஒருத்தன் லைன் அப்படிதுவாக வரான். சொல்லு மாமா, என்னடா 1 மாதமாக செஞ்சீங்களே, எங்கே போனீங்க, யாரும் ஃபோன் எடுக்க மாட்டீங்க. மாமா அப்பா ரொம்ப அப்செட்டாக இருக்கார், எனக்கும் கொஞ்சம் மனநிலை சரியில்லை, ஒரு 2 நாள் விட. இதுதான் அவங்களுக்கு கிடைச்ச ஒரு பதில். அது ஃபைனலி அந்த ஒரு மாதம் அவர் பிரச்சாரம் பண்ணும்போது சில விஷயங்கள் நடந்தது, சில ஈவெண்ட்ஸ் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்தது. ரெண்டாவது வந்து தூத்துக்குடியிலலாம் போய் நிற்கும் போது அந்த கூட்டத்தை பார்க்கும்போது, டு பி வெரி ஆனஸ்ட், இப்போ கூட வந்து நம்ம ஒரு 10 மினிட்ஸ் நிற்க முடியல இந்த வெயிலில். பட் அவர் வந்து எல்லா இடத்துலையும் போய் நின்று மக்களை சந்தித்தது எல்லாமே வந்து ஐ திங்க் இட்ஸ் தட் மேன்ஸ் வில் பவர். அவரோட வில் பவர் இருக்குல்ல, எனிதிங் இஸ் பாசிபிள்ங்கிறத வந்து அவர் நம்புறாருங்க. அவர் கம்ப்ளீட்டாக ஃபுல் பாடி மைண்ட் சோல் ஃபுல்லாக அவர் நம்புறது என்ன அப்படின்னா, ஒன் மேன் டிசைட்ஸ் he can do anythingங்கிறது தான் அவர் நம்புறாரு. மேபி அவர்கிட்ட வந்து நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்னா, டோன்ட் கீப் லிமிட்ஸ். நான் இப்போது ஒரு விஷயத்தை அடையிறதுக்கு இது 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 முடியுமா, அது வேண்டான்றார் அவர். முடியும்னு கோ கான்ஃபிடென்ட்லி வித் ஃபுல் கன்விக்ஷன், நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸோடு போனேன்னா தட் வில் ஃபால் இன் பிளேஸ் அப்படிங்கிறது தான் அவரோட தாட் ப்ராசஸ். இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ அவருக்கு அந்த கன்விக்ஷன் இருந்தது, அந்த கான்ஃபிடென்ட் இருந்தது, தன்னை அவர் பிலீவ் பண்ணார், அண்ட் இஸ் காட் தட் பொசிஷன் டுடே இல்லையா, விச் வி ஆல் ஆஃப் அஸ் ரெஸ்பெக்ட். ஆனால் அது நடந்த பிறகு அவர் ஏறக்கூடிய சில மேடைகள்லையோ சில விஷயங்களையும் வந்து அகெயின் திருப்பியும் இட்ஸ் டிஎம்கே வெர்சஸ் டிவிகே அப்படின்ற ஒரு இடத்துலலாம் அவர் பதிவு பண்ணார். அகெயின் அந்த ஒரு ஆப்போசிஷனாகவே பேசுது. பிகாஸ் இஸ் நவ் அகெயின் எங்கே பேசினாரு நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். திருச்சியில். ஆமாம், ஒரு மேடையில் தானே ரீஎலெக்ஷன் வருது.
அவர் அங்க பேசாம வேற இல்ல எங்க பட் நான் பேசுறாரு? என்ன சொல்றேன்னா ஷாம், ஓகே இப்போ நான் எப்படி உங்ககிட்ட சொல்றேன்னா, ஒரு சிஎம்மாக இருக்கக்கூடிய இடத்துல அவர் இருக்கும் பொழுது இஸ் அ பப்ளிக்கான ஒரு லீடர் அப்படின்னும் பொழுது ஓகே, இதற்கான விஷயம் தனியாக செயல்பட தான் போகுது. பட் திருப்பி அதை ஒரு விஷயத்த ரொம்ப பதிவு பண்ணி இன்னமும் அந்த ஒரு இப்போ எப்படி பேசப்பட்டுட்டு இருக்குன்னா, இன்னமும் அந்த கோபம் போலியோ, அவருக்குள்ள இருக்கிற அந்த கோபம் போலியோ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இதெல்லாம் அவர் வந்து கடந்து போயிட்டார் அவர் ஆக்சுவலா. He's got different plans of what best can be done to the state. இப்போ அவர்கிட்ட என்ன ஒரு பிரச்சனைனா சார், எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, கரெக்டு தான். இப்போ இந்த எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம்லாம் ரொம்ப சென்சிட்டிவ் டெலிகேட்டான விஷயம் தான். பீப்புள் ஆர் சஃபரிங், ஈவன் ஐ சப்போர்ட் அண்ட் ஸ்டாண்ட் பை த பீப்புள் ஒன்லி. பட் வாட் இஸ் டு பி அண்டர்ஸ்டுட் ஹியர் இஸ், இப்போ நம்ம தமிழ்நாட்டோட கவர்மெண்ட் வந்து வாஸ் நாட் கிவன் டு ஹிம் இன் அ வெரி ஃப்ரெஷ் வே. லைக் ஒரு புது வண்டி, சும்மா ஒரு நாள் புரியறதுக்கு சொல்கிறேன், ஒரு புது வண்டியை எடுத்து இதை ஓட்டுங்கன்னு சொல்லியிருந்தா அவர் அதை போய் இடிச்சிருந்தாருன்னா நம்ம சொல்லலாம், என்ன தப்பாக ஓட்டுற வண்டி அப்படின்னு. பட் திஸ் இஸ் கிவன் வித் லாட் ஆஃப் இஷ்யூஸ் இருக்குது அதுக்குள்ளே. இப்போ தான் வந்து அவர் உட்கார்றாரு. யூஸ்வலாக என்ன இருக்குன்னா, இப்போது வண்டிங்கிறதுனால ஒரு டயர் பஞ்சர் ஆகுதுன்னு வைங்களேன், அந்த டயரை ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த டியூப்பில் ஏற்கனவே ஒரு 12 பஞ்சர் போட்டு வச்சுருக்காங்க. திஸ் இஸ் ஹவ் தே ஹவ் ட்ரீட்டட் தட் கார். பட் ஆ மேன் டசன்ட் வாண்ட் டு புட் another பஞ்சர், 13th பஞ்சர் போட விருப்பம் இல்லை அவருக்கு, டயரே மாத்திரான்றாரு. ஸோ இன் ஃபியூச்சர் பெர்மனெண்ட்லி தெல் பி நோ இஷ்யூஸ். அவர் பெர்மனெண்ட்டாக இஷ்யூஸை சார்ட் அவுட் பண்ணுங்கிறதுக்காக தான் சில விஷயங்கள் டிலே ஆகிட்டுருக்கு. ஐ எம் நாட் சப்போர்ட்டிங் him in that way. இந்த கரண்ட் இஷ்யூ ஹேஸ் டு பி சால்வ்ட் as soon as possible. அதுதான் பெஸ்ட்டு. பட் ஐ எம் சேயிங் இஸ் situation is like this. So you mean to say அவர் அனலைஸ் பண்ணிட்டு இருக்காரு and then he would take a solution to it. Yeah, he's trying to figure out what all are issues in which and all departments. ரொம்ப ஈஸியாக அவருக்கு டெம்பரரியாக ஒரு சார்ட் அவுட் கொடுத்து மூவ் பண்ணுறதுக்கு. பட் he is trying to figure out பெர்மனெண்ட்டாக நான் எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணணும். ஃப்யூச்சரில் people should not suffer from this. இதை பற்றி நான் பேசுறதுக்கு முன்னாடி இப்போவும் நீங்கள் இவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட்டாக பேசும்போது எனக்கு என்ன தோணுது, ரீசெண்டாக போய் அவரை சந்திச்சுட்டு வந்தீங்க இல்லையா? ஆமாம், ஐம் ஷூர் நிறைய விஷயம் பேசியிருப்பீங்க, அழகான ஒரு கிஃப்ட் எல்லாம் கொடுத்துருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம். ஸோ ஹவ் வாஸ் தட்? எப்படி அந்த மீட்டிங் நடந்தது? ஆக்சுவலாக அந்த என் ஃப்ரெண்ட் கேங்லாம் அடங்கிட்டாங்க இப்போது. அதில் ஒரு 4 பேர் வந்து இனிமேல் நாங்கள் எங்களுக்கு வந்து தளபதி தாண்டா. இந்த பிரச்சாரம் டைம்லலாம் எங்களுக்கே ஒரு மாதிரி பக்குன்னுச்சு. தென் ஒரு ஃப்ரெண்டு வந்து டிஎம்கே சைடாக தான் சர்வேலாம் எடுத்துகிட்டு இருந்தான். கடைசி வரைக்கும் என்ன சொன்னான்னா, ஷாம் பிரதர் இவங்கெல்லாம் வந்து வச்சு செய்ய போகிறாங்க, உங்களை 85% காட்டுது அப்படின்னு சொன்னாங்க. சரி பரவாயில்லடா ராகுல், என்னவா இருக்கட்டும் பரவாயில்ல, பட் ஐ ஸ்டில் பிலீவ் தட் மேன் இஸ் கோயிங் டு கிரியேட் மேஜிக். இதை ஏன் சொல்கிறேன்னா, ஐ பிலீவ் தட் த லாஸ்ட் 3 days த லாஸ்ட் கேம்பெயினிங்கில் ஒரு 2 மேஜிக்கல் லைன்ஸ் அவர் அடித்தார். இந்த ஒரு தடவை நான் சொல்கிறத கேளுங்க, அதுக்கப்புறம் வர இயர்ஸ் ஃபுல்லாக 5 வருஷம் நீங்கள் சொல்கிறது இந்த விஜய் கேட்பான் அப்படிங்கிறது தான் ஐ திங்க் வாஸ் த கேம் சேஞ்சர் லைன்ஸ். அதை நான் வந்து அண்ணாட்ட சொன்னேன். அப்போ வரைக்கும் டிஎம்கே தானா சர்வேல நான் சொன்னேன், அப்போ வரைக்கும் டிஎம்கே தானா. ஐ திங்க் தட் லாஸ்ட் இம்பேக்ட் நீங்கள் கொடுத்ததில் அந்த லைன்ஸ் வந்து கம்மிங் 5 years இல்லை ஃப்யூச்சரில் அப்படின்றார் அவர். ஸோ இஸ் கிளியர், இட்ஸ் நாட் 5 years. ஸோ அப்போது நீங்கள் சொல்கிறது இந்த விஜய் கேட்பான், இதெல்லாம் ஃபேஸ் பண்ணிவிட்டு நான் அங்கே அண்ணனை பார்க்க போகிறேன். இன்ஃபேக்ட் எலெக்ஷன் முடித்தோன்னே தோணுது போய் பார்க்கணும், பொக்கே கொடுக்கணும், கட்டி பிடிக்கணும், தூக்கணும் தலைவனை அப்படிலாம் தோணுது. பட் ஐ நோ தட் so many people will want to see him. ஸோ நாங்கள்லாம் வந்து 1 மாதம் we just went blank. பட் we were talking in the messages. அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு மெசேஜ் அனுப்புனேன், ஆனால் நீங்கள் ஃப்ரீயாக கொஞ்சம் ஆகுங்கன்னு பார்த்தா உங்கள் ஷெட்யூல்லாம் பார்த்தா இப்படி தான் உங்கள் லைஃப் ஃபுல்லாக இப்படி தான் இருக்க போகிறீங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு கொஞ்சம் 5 minutes டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது ஐ ஸ்போக் ஆன் சாட்டர்டே, மண்டே வாடா அப்படின்ட்டாரு. ஐ வெண்ட். நான் கேஷுவலாக தான் போனேன் சுபா. இன்ஃபேக்ட் லைக் மீட்டிங் விஜயானா தான் போகிறேன். அங்கே போனதுக்கப்புறம் தான் அந்த ப்ரோட்டோகால் 2 செக்கு 2 ஸ்கேனிங்லாம் பார்க்கும்போது எனக்கே லைட்டாக சிஎம் சாரை பார்க்க வந்திருக்கும் அந்த ஒரு ஃபீல் அங்கே வந்துருச்சு. சைலண்ட்டாக போய் உள்ளே உட்காந்துருந்தேன். உட்காந்துட்டு ஜெகதீஷ் பிரதர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். டில் தென் ஐ வாஸ் நாட் நோயிங் ஹவு டு அட்ரெஸ் ஹிம் நவ். நான் தான் கற்றுவேன். இப்போது சிஎம் சார்
தளபதியா என்னன்னே புரியாத அந்த ஒரு சுச்சுவேஷனில் ஒன்லி ஒன் வாய்ஸ் ஃப்ரம் லிட்டில் அவே ஷாமுன்னு வந்தார். ஐ மீன் ஈ broke த சைலன்ஸ், ஈ கேவ் த கம்ஃபர்ட். அது அண்ணா கிட்ட ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு குவாலிட்டி. அது யாராவது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்கன்னா இல் மேக் ஷுர் இ கிரியேட்ஸ் த குஷன், த கம்ஃபர்ட் ஃபார் ஹிம் டு பி ஹிம்செல்ஃப். ஸோ அந்த மாதிரி தான் அவரும். அது தெரியும் வரவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன ஹெசிடேஷன் இருக்கும், என்ன மாதிரி பேசுறது எதை பேசுறதுன்னு தெரியாமல். பட் ஈ கேம் அண்ட் ஜஸ்ட் வாஸ் விஜய் அண்ணா வித் மீ, நாட் த சிஎம். இவ்வளோ கூட டவுட் இல்லைங்க அவர் ஜெயிக்க போகிறாருன்னு. அவருக்கு ஐ மீன் அவருக்கு டவுட்டே இல்லாமல் இருந்தது. இட் வாஸ் ஜஸ்ட் தட் வாட்ஸ் மை நம்பர், எத்தனை இடம், அப்படி தான் இருந்தது தவிர he was very dead sure in his Victory, execution. அவர்கிட்ட அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் பார்த்துருப்பீங்கல்ல, லைக் இல்லை ஷாம் ஐ நியூ ஐம் கோயிங் டு வின் அப்படின்னு ஏதாவது சொன்னாரா? இல்லை அது we understood இல்லையா. I was aware, he was aware, everyone was aware. இப்போ நாங்கள் சொல்லாத, நான் சொல்ல, I said it from the beginning. But what I felt when I met Anna was he's lost weight, his aura has grown 10 times more. கிட்டே போக முடியாத அளவுக்கு அந்த ஹாரா ப்ரொடெக்ஷன் இருக்குது அவர்கிட்ட. ரெண்டாவது ரொம்ப சாமிங்காக இருக்கார். அட் த சேம் டைம் while I was talking I could feel the responsibility pressure as a CM. In fact we exchanged a lot of conversation was there. அதுக்கப்புறம் நானே எழுந்திரிச்சிட்டேன். இன்னும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் உட்காரனானா கூட நான் உட்காந்துருக்கலாம். பட் ஐ நோ தட் he doesn't have the time. அப்புறமா அவரே சொன்னார், ஃப்ரீயாக நானே கூப்பிட்றேன் ஷாமு, நம்ம உட்காந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக பேசுவோம் அப்படின்னு. நானே எழுந்துட்டேன், ஐ திங்க் பீப்புள் ஆர் வெயிட்டிங், நான் கிளம்புறேன் அப்படின்னோடனே தென் வி டுக் சம் பிக்சர்ஸ். அண்ட் இன்ஃபேக்ட் லாஸ்ட் இயர் ஐ ஹட் கான் டு ரோம். அந்த ரோமில் வேட்டிகன் சிட்டியில் சர்ச், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சர்ச் ஃபார் த கிறிஸ்டியன்ஸ். அங்கே நான் என் ஸ்டாஃப் லீவ், நான் ஷூட்டிங் போயிருந்தேன் ஆக்சுவலாக. அந்த டே ஒரு நாள் எனக்கு லீவு. அப்போது நான் என் ஸ்டாஃபை கூட்டிகிட்டு வாடா நான் அங்கே போய் பார்ப்போம், இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேசஸ் ஆஃப் த வேர்ல்டு. அங்கே போய் அப்படியே அதை பார்த்துட்டு இருக்கும்போது சடன்லி ஐ சா அ ஸ்மால் கிஃப்ட் மாதிரி ஒரு விஷயம் பார்த்தேன். அதை பார்த்தோன்னே அண்ணா தான் ஞாபகம் வந்தார் எனக்கு. அதை அப்படியே ரேப் பண்ணி எடுத்துகிட்டு ஐ presented him for his birthday. Because I know his birthday, he'll not meet anybody, he'll not allow anyone to cut cake. He prefers that day to be for himself. I don't know what kind of, I don't know why. Always like that, huh? Always like that. நாங்களாம் எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணிட்டேன் ஒரு கேக்கை வெட்டுங்கன்ட்டு. He said, Sham, no celebrating his birthday. அந்த பொக்கே கொடுத்துட்டு அந்த கிஃப்ட்டை நான் சொன்னேன், இந்த மாதிரி இங்கே போய் இதை உங்களுக்காக வாங்கினேனே, இவர் உங்கள் கூட இருந்தால் நீங்கள் கொஞ்சம் ப்ரொடெக்டிவாக இருப்பீங்க அப்படின்னா. அப்படி என்னடா அப்படின்னாரு. ஐ ஓப்பன்ட் இட். இட் வாஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். Okay. It was just a Jesus Christ. I said I bought it from that church, Vatican City. I just thought about you, I picked it up. And one good thing is it was a very small present, a gesture, but he really received it in a very positive way. He liked it. And then we spoke and everything. அப்புறம் படம் எப்படி போயிட்டுருக்கு, என்ன பண்ணிகிட்ருக்கு. அதுக்கப்புறம் தமிழ் சினிமா கொஞ்சம் ரொம்ப வீக்காக இருக்குன்னா யூ ஹேவ் டு ஹெல்ப் டு பிரிங் இட் அப், புஷ் பண்ணுங்க இண்டஸ்ட்ரியை. ரொம்ப ஓடிடி வேறு இப்போது ரொம்ப இதாக இருக்குது, எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம், பயப்படாத, நம்ம அங்கேருந்தான் வந்திருக்கோம். ஸோ அந்த துறை ஹெல்த்தியாக இருக்கிறது இட்ஸ் மை டியூட்டி. ஆல் த சினிமா பீப்புள் will have work. Okay. அப்படிங்கிறத அவர் சொன்னார். அதுக்கப்புறம் we just got up and I think நான் போகிறதுக்கு முன்னாடி சிம்ரன் ஃபேமிலி, நான் இறங்கி வந்ததுக்கப்புறம் சிம்பு வாஸ் வெயிட்டிங். ஸோ அதாவது இது இப்போ கூட அதை கூட ஒரு நியூஸில் போட்டாங்கங்க, இவரை ஆக்டர்ஸை மீட் பண்ணிகிட்ருக்காருன்னு. 1.5 months அப்புறம் தான் நாங்கள்லாம் அப்பாயின்மெண்ட் வாங்கி போய், அதுவும் எப்போது he goes at 8 o'clock to the secretariat, he finishes his job, 5 o'clock he comes, he gives 2 hours to meet all his friends. We are his friends, we are not actors or we are not some ஏதோ செலிப்ரிட்டிலாம் இல்லை. அவர் பார்வையில் அவர் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். we have requested to meet him and congratulate him and wish him he's given time, அவ்வளோதான். இதையும்
ஆனா இது பெரிய பெரிய விமர்சனத்துக்கு உள்ளான ஒரு விஷயம். அதாவது என்ன உட்காந்துட்டு போட்டோக்கு போஸ்ட் இல்லை, ஏன் நீங்கள் வந்து எப்போதுமே அதையே பிடிக்கிறீங்க? நெகட்டிவிட்டியே ஏன் சொல்லிகிட்டே இருக்க? நீ வந்து அவர் கார்ப்பரேட்ஸை மீட் பண்ணுறாரு, அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நடக்குது கவர்மெண்ட்டில், எத்தனையோ விஷயங்கள் பிளான் பண்ணி போயிட்டுருக்கு. இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்சு ஹிஸ்ட்ரியிலே வந்து யாருமே கேட்காத ஒரு விஷயம் வந்து இஸ் கிரியேட்டட் சேயிங் தட் யூ டோன்ட் ஹேவ் டு பே மனி டு த voters டு vote for you. That is such a big revolutionary act in front of Indian youth is watching him. Second வந்து he's brought in this no caste, he's killed the caste thing, he's brought it down. தேர்ட் வந்து லேடிஸ் கேர்ள்ஸ் அவங்களோட ப்ரொடெக்ஷனுக்கு எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் ஆஃப்டர் எம்ஜிஆர் சார் or Anna sir 1967 I think if I'm not mistaken, after that MGR sir, after that I think the only man who directly did politics with the people is Dalabadi, because after Kalaignar if you see it was MGR. adukapram pathina it was only defaults na understood avarku appuram ivanga dhaan ivangarku appuram one man coming and doing politics with the entire youth and winning and sitting in that chair. Just imagine the kind of focus here. இது புரிஞ்சு தான் பேசுகிறாங்களா? இப்போ கூட ஏதோ சொன்னாங்க கிளாமர்னால வின் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. கவர்ச்சினால அவரோட கவர்ச்சியே போதும்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? 107 109 சீட்ஸ் வந்து நீங்கள் கவர்ச்சினாலே ஜெயிச்சிட்டாருன்னு சொல்கிறீங்கன்னா அப்படியே எடுத்துக்குவோம். ஸோ அவரோட கவர்ச்சி போதும் இட்ஸ் வாஸ் இன்னாஃப் ஃபார் 60 years ஒரு பார்ட்டிக்கும், ஒரு 30 years ஒரு பார்ட்டிக்கும், அப்புறம் இன்னும் சில பார்ட்டிங்கல்ஸுக்கெலாம். இஃப் யூ சே ஸோ லெட் இட் பி லைக் தட். இட் வாஸ் இன்னாஃப் டு ஃபினிஷ் ஆல் ஆஃப் யூ ஆல். நவ் ஹி சாட் ஆன் த சீட். நவ் த வே இஸ் கோயிங் டு ஒர்க் ஷபா, மார்க் மை வேர்ட்ஸ். திருப்பியும் ஷாம் என்கிட்டே சொல்றாரு, அன்னைக்கு ஒன்று சொன்னாரோ அதுவும் நடந்துருச்சு. ஓகே, ஒன் திங் ஐ அப்ரிஷியேட், எஸ் அஃப்கோர்ஸ் அவர் டெய்லி அந்த ஆஃபீஸ் வர்றது வந்து இட்ஸ் ரியலி அப்ரிஷியேட்டபிள் யூனோ. பட் இப்போ வந்து சாப்பிட்ற விஷயமா இருக்கட்டும், லஞ்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு வரதா இருக்கட்டும், இப்போ இது எப்படி விமர்சனம் ஆகுதுன்னா, உள்ளே நடக்கிற விஷயத்தை ஏன்பா வெளில இவர் ரீல்ஸாக போடணும்? மேபி அவர் வந்து ஒரு இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு முதல்வர், மக்களோட கனெக்ட் ஆகுறாரு, ஸோ இன்னும் சாப்பாடு கூட அங்கே தான் சாப்பிட்றாரு எடுத்துகிட்டு வந்து சொல்ல வராரா? இது என்ன, அதை தான் சொல்கிறாங்க ஒரு ரீல்ஸ் உலகமாக மாறுதோ? எனக்கு இன்னமும் அது புரியவே இல்லை. எனக்கு ரீல்ஸ் உலகங்களுக்கு தான் வந்து சோர்ஸ் ஆஃப் நியூஸ் சென்டருங்க. அது ஃபோன் பார்க்குறோம் இல்லையா? ஆமாம். இப்போ ஆனஸ்ட்லி நான் அந்த ஃபோன் மூலியமாக தான் வேர்ல்டில் என்ன நடக்குது, இந்தியாவில் என்ன நடக்குது, தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுங்கிறத அங்கே தான் நான் கேதர் பண்ணுறேன். அது ரீல்ஸ் மூலியமாக தான் சொல்கிறாங்க உங்களுக்கு. அதுதான் நியூஸ் சென்டரே. இப்போ தான் இவங்க டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. அதை அவங்க இக்னோரண்ட்டாக இருந்திருக்காங்க பாருங்கள் அவங்க. நவ் தேர் சேயிங் தட் இது வந்து ரீல்ஸ் ஆச்சு. இது ரீல்ஸ் ஆச்சு இல்லையா? அதுதான் என் சோர்ஸ் ஆஃப் நியூஸ், அதுதான் வேர்ல்டு. இன்னும் நேற்று கூட நான் வந்து அடையாரை கிராஸ் பண்ணும் போது சிக்னலில் நிற்கும் போது தளபதி சீஃப் மினிஸ்டர் வந்து இந்த பக்கம் போகிறாருங்க. நோ ஸ்டாப்பேஜ் ஆஃப் டிராஃபிக். சின்னதாக அந்த ரோடை பாதியா ரோடை ஸ்ப்ளிட் பண்ணி லெட் த டிராஃபிக் மூவ் அண்ட் மூவ். திஸ் இஸ் வாட் ஹி இஸ். நோ வை ஆர் யூ நாட் அப்ரிஷியேட்டிங் திஸ் ஃபேக்டர் பட் ஒன்லி டாக்கிங் அபவுட் இஸ் ஈட்டிங்? So you are looking at only what to say negative about this man, and trust me, you are wasting time. இப்போ அவர் வந்து அசம்பிளியில் கூட சும்மா உட்காந்துருக்கிறது காரணமே வந்து that's his pattern. He's giving that room to Udaynidhi brother. It's your place to talk. It will take 2 minutes for that man to close it, but he will not do. Where else Udaynidhi brother will talk? Tell me. புரியுதா நான் என்ன சொல்றேன்ட்டு? ஒரு ஆப்போசிஷன் லீடரோட ஆக்ட் அண்ட் ரோலே வந்து அங்கே தான். அதையும் வந்து அவர் டாமினேட் பண்ணிட்டாருன்னு வைங்களேன், அவங்களுக்கு என்ன வேணும்? பட் தேர் வில் பி அ பாயிண்ட் வேர் ஹி ஹஸ் டு பிரேக் தட் அண்ட் ஸ்பீக்ன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ உதய் அவர்களும் உங்களுக்கும் நல்ல ஒரு நெருங்கிய நண்பர் தான். இன்ஃபேக்ட் தளபதி himself has a lot of respect for Udaynidhi. Whenever I speak in conversations, என்னோட நான் வந்து அனலைஸ் பண்ணி அவர் பேசுகிற விதம், அவர் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ்லாம் பார்க்கும் போது ஐ ஃபீல் தட் ஹி ஹேஸ் லாட் ஆஃப் ரிகார்ட்ஸ் ஃபார் உதயநிதி அண்ட் ஹி ஆல்சோ லைக்ஸ் ஹிம். நீங்கள் உதயநிதி அவரை வந்து கேள்வியெல்லாம் கேட்கும்போது பார்த்துருக்கீங்களா? ரசித்து பார்த்துட்டு இருப்பார் ஆக்சுவலாக. பேசு. இட்ஸ் நாட் தட் ஹி டசன்ட் நோ ஹவ் டு ஆன்சர் ஹிம். ஹி ஃபீல்ஸ் தட் ஐ வில் ஷோ யூ அன் ஆக்ஷன் மோர் தென் வேர்ட்ஸ். 2 நிமிஷங்க எந்திரிச்சு பேசி கவுண்டர் கொடுக்கறது, அதை விட எனர்ஜியை சேவ் பண்ணிவிட்டு நான் ஆக்ஷனில் காட்டிக்கிறேன். நீ எதெல்லாம் கம்ப்ளைண்ட் நான் சொல்கிறேன், நான் ஆக்ஷனில் அதை காட்டுறேங்கிறது தான் அவரோட பாலிசியே. அண்ட் ஹி ஆல்வேஸ் லெட்ஸ் யூ டாக் டு அப்சர்வ்
வாட் இஸ் திஸ் பர்சன், he'll conquer you, then he'll destroy you. இதுதான் அவரோட பேட்டர்ன். இது யூசுவலா இருக்கக்கூடிய ஒரு பேட்டர்னுங்க. எல்லாரும் இப்போ நான் சொல்றேன், சில விஷயங்கள் நம்ம சொல்லி மாற்ற முடியாது. அது எனக்கெல்லாம் வந்து அண்ணாவோட ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் சத்தியமாக நான் சொல்கிறேன், 50% ஆஃப் மை டாக்கிங் இஸ் கான் ஆட்டோமேட்டிக்லி அவுட் ஆஃப் மை சிஸ்டம். எதுக்கு எனர்ஜி, ஏதோ ஒன்று பேசுவோம், சம்மந்தமே இருக்காது, சும்மா காசிப் பண்ணிக்கிட்டு ஏதோ ஒரு விஷயத்த பேசிக்கிட்டு யார் பற்றியும் பேசிக்கிட்டு, இட்ஸ் ஆல் நான்சென்ஸ் அப்படிங்கிறத இவர்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டு நானே கட் பண்ணிட்டேன். நானே சைலண்ட்டாக அப்சர்வே பண்ணலாம், நல்லா இருக்குது, இது பேசவே வேண்டாம். It's peaceful. Yes. And that act and that skill, you have to be a master to conquer it. It is not an habit which can you develop like this. No. Just being calm and silent and just observing, the biggest skill அது நிறைய பேருக்கு வராது. ஏதாவது ஒன்று சொல்லுவோம், பேசுவோம், நம்ம ப்ரெசன்ஸை காட்டுவோம், நம்மளுக்கு எல்லாமே தெரியும். He is very clear, it is silent, but his brain is processing. It's only processing and processing and processing. The best results will come in 3 months' time. Oh. Yeah, he will. There's no doubts. நான் அவரை வந்து நான் புதுசாக பேசினா ஓகே, I'm not talking newly about him and his character. He's that guy who's meant to be this. I've told him that. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் காட்ஸ் ஃபேவரட் சைல்டுன்ட்டு. He just looked at me like that. அப்படின்னா ஏங்க இத்தனை பேரை விட்டுட்டு உங்களை அப்படி தூக்குறானா, are you getting it? Yeah. So many capable people. Yeah. Why அண்ணா அப்படியே தூக்கிட்டாருன்றீங்க? அவ்வளோதான். And how do you look at உதய் அவர்கள் அந்த பேட்ச் போட்டுட்டு நேற்று சட்டசபைக்கு வந்தது வந்து எப்படி இருந்தது உங்களுக்கு? எனக்கு ரொம்ப சைல்டிஷாக இருந்துச்சுங்க. What are you trying to do? What are you trying to tell? Why are not positive? What did you say? 6 months you're going to support this government to see what are they capable in. I don't understand how can you say that in 30 days 30 நாள்லே வந்து இந்த ஆட்சி கவுந்துரும், சரியில்லை, தெரியல. ஒரு 30 டேஸில் ஒருத்தரை வந்து ஜட்ஜ் பண்ண முடியுமா ஒரு கவர்மெண்ட்? எப்படி இது வந்து நியூசன்ஸாக தெரியுது எனக்கு. என்னையா நீங்கள்? You're okay to say this, ah? Yeah, it's okay. How can you judge a person in 30 days? You're No, not that is given not easy. a ordinary thingங்க. தவறு நடக்குதுங்க, இன்னும் தவறுகள் நடக்கும். அதை எப்படி அவர் வந்து மினிமைஸ் பண்ணுறாருங்கிறது தான் அவரோட சேலஞ்சு. இட்ஸ் அ ஸ்டேட், யார் 8 crore people and already lot of damages within. புது வண்டி மாதிரி கொடுத்துருந்தீங்கன்னா தலைவன் பியூட்டிஃபுல்லாக ஓட்டின்னு இருப்பார். அடி வாங்கின வண்டியை கொடுத்துரு டைலர் கரெக்டாக ஓட்டுனா அவருக்கு ஒரு இடத்துல கேர் வேலை செய்யலை, ஒரு இடத்துல பஞ்சர் ஆகுது, ஒரு இடத்துல இன்ஜின் மட்டும் சீஸ் ஆகாமல் இருக்குது. பேசிக்லி நவ் he will bring that entire model into a fresh positive model. And trust me, comparing him to just இங்கே வேண்டாம், தமிழ்நாட்டில் கம்பேர் பண்ணாதீங்க. கோ அவுட் சைட் ஆல்சோ அண்ட் சி, கோ லிட்டில் ப்ராடர். மற்ற ஸ்டேட்ஸ்லலாம் யார் உட்காடுறாங்க, அவங்க பேக்ரவுண்ட் என்ன தகுதி இருக்குது அவங்க உட்கார்றதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தென் யூல் நோ திஸ் மேன்ஸ் வேல்யூ. இது ஜஸ்ட் லிட்டில் பிட் அவே போய் பாருங்கள், அங்கெல்லாம் என்ன நடக்குது. மற்ற ஸ்டேட்ஸில் சொல்கிறேன், சில ஸ்டேட்ஸ்லலாம் ரொம்ப ராங் பீப்புள் ஆர் சிட்டிங். Comparatively, at least we have this man who's simple, who's down to earth, who's humble, who's serious, who's silent. He's in a பொக்கிஷம் சொல்லுவாங்கல்ல, he's that value to me because I keep seeing all nonsense around. More nonsense. இதெல்லாம் நீ பார்க்காம நீ இப்படியே பார்க்குற, நெகட்டிவ் சொல்லலாம், நோ யூஸ். சொல்லுங்க, நான் என்ன சொல்கிறேன், நீ நெகட்டிவ் சொல்கிறத விட when I see all these people criticizing him, I see lot of people, intelligent people in that crowd. அந்த இன்டெலிஜென்ட் பீப்புள் கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்குது. நான் அவங்கள்ட்ட என்ன சொல்கிறேன்னா, தம்பி அந்த சொல்யூஷனை அண்ணன்ட்ட சொல்லு, கவர்மெண்ட்டை சொல்லு, உன் திறமையை வெளிப்படுத்தி காட்டு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இன் பெங்களூர் ஒரு பையன் என்ன பண்ணியிருக்கான், ட்ரோனை விட்டு அந்த ஃபுல் டிராஃபிக்கை கவர் பண்ணியிருக்கான் பெங்களூர் சிட்டியை. 1 month உட்காந்து he has put ரூட்ஸ் இப்படிலாம் பண்ணால்
டிராஃபிக் ஃப்ளோ இப்படி ஜாம் ஆகாமல் ஃப்ரீ ஃப்ளோ கிடைக்கும்ட்டு இமீடியட்லி தே கேவ் him an award, they gave him a cash prize and they've given him a government job. அந்த மாதிரி இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் நெகட்டிவிட்டி, உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம், உனக்கு ஒரு திறமை இருக்குது, எனக்கு தெரியும் இதை எப்படி பண்ணணும்னா, யூ ப்ளீஸ் சென்ட் அ மெயில் ஆர் அட்டெண்ட், சென்ட் சம் அட்லீஸ்ட் ரீலாவது போடு, ரீச் அவுட் அண்ணங்கிட்ட. he'll definitely call you and make him sit there, sort out பண்ணுது அப்படின்ட்டு. instead of giving him solutions and support, you're only going on with, நீ அவரை நெகட்டிவ் பண்ணுறதுனால உன் லைஃப் நெகட்டிவ் ஆகிட்டு இருக்கு. நீ நெகட்டிவிட்டி பேசிக்கிட்டே இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, நீனா நெகட்டிவ் ஆகிட்டு இருக்க, நான் உன் சப்கான்ஷியஸ் கான்ஷியஸ் லெவலில் தான் நெகட்டிவ் ஆகிட்டே இருக்கு. ஸோ யூ ஆர் ஜஸ்ட் harming yourself by talking negative. You're pointing somebody or you're pointing the people? Generally, I see so many, I see so many people. I think all are so intelligent. They have solutions. They can come out and support this man instead of just pulling him down, which is no use. Not for you, not for me. And one more thing is, அண்ணா வந்து யாரையும் ஆத்தரைஸ் பண்ணல, நீ பேசலாம், நீ பேசக்கூடாதுன்னு. இப்போ நான் பேசுகிறது வந்து அண்ணா ஆத்தரைஸ் பண்ணல, நானாக பேசுகிறேன். நான் ஒரு ஷாமா, ஒரு பர்சனாலிட்டியாக, ஒரு நடிகனாக பேசுகிறேன். இப்போ நான் தவறாக பேசுனா என்னைய திட்டுன்றேன். என்ன நீ இப்படி பேசுகிற, மக்கள் உணர்வை வந்து மதிக்காமல் பேசுகிற அப்படிலாம் நீ என்னைய திட்டுன்றேன். யாரோ ஏதோ பேசுகிறதுக்கு இல்லையா, இர்ரெஸ்பான்சிபிளாக பேசுகிறதுக்கு நீ டைரெக்டாக தளபதி அவர் எங்கப்பா இதெல்லாம் பேசினாரு சொன்னார், அவர் என்ன சொன்னாரா, இவன் என் சார்பாக தான் பேசுகிறான்ட்டு. ஸோ they all are waiting to only attack him. I can see it very clearly. பட் இவங்க இப்போ தான் இந்த ரீல்ஸோட இம்பார்ட்டன்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. தலைவன் அடுத்த டூவில் இன்ஜெக்ட் பண்ணிட்டாரு வேற ஒரு விஷயத்த, அது இப்போ வேற மாதிரி பெனிட்ரேட் ஆகிடும். நீங்கள் இதை டிஸ்கவர் பண்ணி கான்கரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐயோ அதை விட்டோமேன்னு வரும். அங்கே இதை நான் வந்து ஒரு சீக்ரெட்டை பிரேக் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். he is injected the next tool into the people that will work in a different way. My favorite quality of Anna is his silence. மற்ற எங்கே போனாலும் நம்ம தாங்க காது கொடுத்து கேட்டுக்கிட்டே இருக்கணும். அவங்க எல்லாம் பேசுவாங்க, எதோ சொன்னாலும் காது கொடுத்து கேட்டுட்டு ஆமாம் சொல்லிகிட்டே இருக்கணும். ஐம் டாக்கிங் அபவுட் பிக் பீப்புள். whenever I go to their lobbies, ஷோ இவர் நிறுத்தவே மாட்டார் போலப்பா அப்படின்னு இருக்கும். இங்கே தான் எல்லா பர்சனாலிட்டிஸும் பேச முடியும், வெளிப்படுத்த முடியும். நம்ம யார், என்ன ஐடியாஸ் இருக்குது, என்ன தாட் ப்ராசஸில் இருக்கோன்ட்டு. பிகாஸ் he has this patience of listening. இப்போது இது மீறி நான் என்னத்தை சொல்கிறேன், நான் வந்து பேசிக்லி அண்ணாவை பார்த்துட்டு வந்து ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் பண்ண உடனே ஒரு அஞ்சு பேர் ஃபோன் போட்டு, ஷாம் சார் மீட்டிங் வித் த சிஎம் ஒரு இன்டர்வியூ, பட் ஐ ஜஸ்ட் செட் நோ டு எவ்ரி ஒன் பிகாஸ் ஒன்லி பிரசன்னா ஐ செட் ஓகே. பட் பிகாஸ் அட்லீஸ்ட் ஒன் பிளேஸ் ஐ வாண்ட் டு எக்ஸ்பிரஸ் ஹவு ஹாப்பி ஐ ஃபெல்ட் meeting that man after he's become a CM. The best part was I didn't see the CM there. I just saw that normal, humble, simple, fun-loving man. அதுதான் ஹைலைட்டு. பியூட்டிஃபுல்லி said. And would you like to wish your, எப்படி சொல்லலாம், சிஎம் சாருக்கு விஷ் பண்ணுறீங்களா, அண்ணாக்கு விஷ் பண்ணுறீங்களா, ஃப்ரெண்டுக்கு விஷ் பண்ணுறீங்களா? To the Honorable Chief Minister C. Joseph Vijay, a very very happy birthday sir. நம்ம தளபதிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அண்ணா ஒரே விஷயந்தான், உங்கள் நெஞ்சில் வந்து பல லட்சம் பல கோடி மக்கள் ரசிகர்கள் குடியிருக்காங்க. பட் பல கோடி மக்கள் நெஞ்சுக்குள்ள, என் நெஞ்சுக்குள்ள நீங்கள் மட்டும்தான், இப்போ இல்லை, ஃபார் எவர். ஹாப்பி பர்த்டே அண்ணா, பிறந்தநாள் வாழ்த்துக்கள். லவ் யூ. Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Taste the Milky Mist ice cream once and there is no turning back. Milky Mist ice cream. ஸ்வஸ்திக் விஷன் வழங்கும் தென்பதியின் இயக்கத்தில் கொடப்பாடி ஜெ ராஜேஷ் நடிக்கும் அங்கீகாரம் ஜூன் 26 முதல் உங்கள் திரையரங்குகளில்.